உங்க பசங்க 2 நாள்ல ஒரு ஆப்பை டெவலப் பண்ணா, 2 நாள்ல வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பில்ட் பண்ணா எப்படி இருக்கும்? இது எல்லாமே சிட்டி லேப்ஸ் நடத்துகிற சம்மர் ஒர்க் ஷாப்பில் வெறும் 99 rupees கொடுத்து பார்ட்டிசிபேட் பண்ணாலே உங்கள் குழந்தைங்களால இது எல்லாத்தையும் கண்டிப்பாக பண்ண முடியும். அண்ட் இந்த ஆஃபர் வெறும் கொஞ்ச நாளைக்கு தான். ஸோ மறக்காமல் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தில் சூரியன் மறைவதே இல்லை. ஹிட்லருக்கு பிடிக்கவே பிடிக்காத கோட் இதுதான். அது எப்படி ஒரு சாம்ராஜ்யத்தில் சூரியன் மறையவே மறையாது? சூரியன் ஒரு இடத்துல உதிச்சுதுன்னா இன்னொரு இடத்துல மறைஞ்சுதானே ஆகணும். அந்த கோட்கான அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் உதிக்கிற இடமும் சூரியன் மறைகிற இடமும் பிரிட்டிஷோட ஆதிக்கத்தில் இருந்தது. இந்த உலகத்தில் பல இடங்களை, இந்தியா உட்பட பல நாடுகளை பிரிட்டிஷ் ஆக்கிரமிக்கிறதுக்கு காரணமாக இருந்தது பிரிட்டிஷோட வலிமையான கடற்படை. 2ஆம் உலகப் போர் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ஹிட்லர் இங்கிலாண்டை தோற்கடிக்க தன்னோட கடற்படையை மிகவும் வலிமை வாய்ந்ததாக மாற்றணும்னு நினைச்சாரு. அதன் விளைவாக அந்த காலகட்டத்திலேயே ரொம்பவே அட்வான்ஸ்டான ஒரு சப்மரைனை ஜெர்மனி உருவாக்கி இருந்தது. அந்த சப்மரைன் 2ஆம் உலகப் போரில் யாராலையுமே நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துச்சு. அவ்வளோ பெரிய மாற்றத்தை கொண்டு வந்த அந்த சப்மரைனை பற்றியும், அது எவ்வளோ அட்வான்ஸ்டானதாகவும் வலிமையானதாகவும் இருந்தது அப்படிங்கிறத பற்றியும், அதனால இந்த உலகம் அடைஞ்ச நன்மைகளையும் தீமைகளையும் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். த ஹிஸ்ட்ரி அவேட்ஸ். சாதாரண கப்பலுக்கும் இந்த சப்மரைன்ஸுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதாரண கப்பல் தண்ணியோட மேற்பரப்பில் போகிற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் சப்மரைன்ஸ் தண்ணிக்கு அடியில் போய் எதிரிங்களை அழிக்கிறதுக்காகவே உருவாக்கப்பட்டது. இந்த சப்மரைன்ஸை பரவலாக ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் டைமில் தான் எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் செகண்ட் வேர்ல்டு வார் டைமில் இந்த உலகத்தையே பிடிக்க நினச்ச ஹிட்லருக்கு ஒரு மிகப்பெரிய தடையாக இருந்தது தான் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம். அண்ட் அந்த பிரிட்டிஷ் கிட்ட தான் வலிமையான கடற்படையும் இருந்தது. அண்ட் கிட்டத்தட்ட எல்லா நாடுகளுமே இந்த சப்மரைன்ஸை வச்சுருந்தாங்க. ஸோ எதிரிங்களை அழிக்க அவங்கள விட அட்வான்ஸ்டான ஒன்றை உருவாக்கணும். அப்படி ஜெர்மனி எதிரிங்களோட கடற்படையை சின்ன பின்னமாக்கணும் அப்படின்னு உருவாக்குனது தான் இந்த யூ போட்ஸ், அதாவது அண்டர் சி போட்ஸ். அளவில் சின்னதான இந்த யூ போட்ஸ் ஏற்படுத்தின அழிவுகளுக்கு அளவே இல்லை. அப்படி என்ன அழிவை இது ஏற்படுத்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜெர்மன்ஸ் உருவாக்கின மொத்த யூ போட்ஸோட எண்ணிக்கை 1162. 2ஆம் உலகப் போரில் இந்த யூபோட்ஸ் அழிச்ச மொத்த கப்பல் அண்ட் சப்மரைன்ஸோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 5000க்கும் மேலே இருக்கும். இந்த நம்பர் சொல்லும் யூபோட்ஸ் ஏற்படுத்தின அழிவோட தாக்கம் என்ன அப்படிங்கிறது. 2ஆம் உலகப் போரில் ஜெர்மன்ஸ் பல டைப் ஆஃப் யூபோட்ஸை யூஸ் பண்ணாங்க. நாம் இப்போ பார்க்க போகிறது 2ஆம் உலகப் போர்லேயே ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்த அந்த ஒரு யூபோட்டை பற்றி தான், U-48. டைப் 7B வகையை சேர்ந்த இந்த U-48 எதிரிங்களுக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக இருந்தது. 2 வருஷத்துல இந்த ஒரே ஒரு யூபோட் மட்டும் கிட்டத்தட்ட 55 எதிரிங்களோட கப்பலை அழிச்சிருக்கு. கிட்டத்தட்ட 2ஆம் உலகப் போர் வரலாற்றிலேயே ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லான ஒரு யூபோட், அதிகபட்சமான அழிவை ஏற்படுத்தின ஒரு யூபோட் என்னன்னு கேட்டிங்கன்னா அது இந்த U-48 தான். சரி, இந்த யூபோட்க்கும் சப்மரைனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்மரைன் தண்ணிக்கு அடியில் போய் அட்டாக் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம். யூபோட் தண்ணிக்கு அடியிலையும் சரி மேலேயும் சரி ரொம்பவே எஃபெக்டிவாக செயல்படுறதுக்காக உருவாக்கப்பட்டது. இந்த யூபோட்டை வச்சு எதிரிங்களோட ஃபைட்டர் பிளேன்ஸை கூட நம்மளால் அழிக்க முடியும். அதுக்கான கன்ஸும் இந்த யூபோட்டில் இருக்கும். அப்படிப்பட்ட இந்த யூபோட் 220 ஃபீட் லாங்காக இருக்கும். அதில் 40 பேர் இருக்க முடியும். 14 டார்பெடோஸை ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். டார்பெடோ அப்படிங்கிறது நீர்மூழ்கி கப்பலோட ஏவுகணைனே சொல்லலாம். எவ்வளோ பெரிய போர்க்கப்பலாக இருந்தாலும் சரி, ஒரே ஒரு டார்பெடோ போதும் அந்த போர்க்கப்பலை அழிக்கிறதுக்கு. சரி, இந்த யூபோட் எவ்வளோ ஆழம் போகக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 230 மீட்டர் வரையும் போகும். ஆனால் அந்த காலகட்டத்தில் இருந்த மற்ற நாட்டோட சப்மரைன்லாம் வெறும் 160 மீட்டர் வரை தான் போகும். ஒருவேளை அதுக்கு கீழே போச்சு அப்படின்னா அதனால ப்ரெஷர் தாங்க முடியாமல் வெடிச்சு சதறிடும். இப்போ புரிஞ்சதா ஜெர்மனி எவ்வளோ அட்வான்ஸ்டாக அவங்களோட யூபோட்ஸை தயாரிச்சிருக்காங்க அப்படின்னு? ஏன்னா மற்ற நாடுகள்லாம் வெறும் 160 மீட்டர் போக முடிஞ்ச அந்த காலகட்டத்திலேயே ஜெர்மனி 230 மீட்டர் வரைக்கும் போகக்கூடியதாகவும்
அந்த அளவுக்கு ஹை ப்ரெஷரை தாங்கக்கூடியதாகவும் ரொம்பவே அட்வான்ஸ்டாக அவங்களோட யூ போட்ஸை தயாரிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நீர்மூழ்கி கப்பல் எவ்வளோ ஆழமாக போகுது அப்படிங்கிறது தான் முக்கியம். ஏன்னா அப்போ தான் மேல் பரப்புலேருந்து வர தாக்குதல்கள்லேருந்து தப்பிக்க முடியும். அப்படி பார்த்தா யூ போட்டுக்கு இணையான ஒரு சப்மரைன் அந்த காலகட்டத்திலேயே கிடையாது. அந்த காலகட்டத்திலேயே ரொம்பவே ஃபாஸ்டான சப்மரைன்ஸை ஜெர்மனி உருவாக்குனாங்க. அதால் கிட்டத்தட்ட 25 மைல்ஸ்/ஹவர் அப்படிங்கிற ஸ்பீடில் ட்ராவல் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் அதால் தண்ணிக்குள்ளே கிட்டத்தட்ட 3 மாதம் சஸ்டெயின் பண்ண முடியும். அதில் நிறைய ஆயுதங்களையும் எடுத்துகிட்டு போக முடியும். அந்த காலகட்டத்தில் ஜெர்மனியோட சப்மரைனில் தான் மோஸ்ட் அட்வான்ஸ்டு டார்கெட்டிங் கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ் இருந்தது. இதனால அவங்களால டார்பெடோஸை கரெக்டான டைரக்ஷனில் துல்லியமாக ஏவ முடிஞ்சது, குறிப்பாக இரவு நேரங்களில். 2ஆம் உலகப் போரோட ஆரம்ப காலகட்டத்தில் ஜெர்மனிக்கும் அமெரிக்காவுக்கும் டார்பெடோ டிஃபெக்ட் இருந்தது. இதனால நிறைய ஷாட்ஸ் மிஸ் ஆச்சு. அமெரிக்கா இதை பெருசாக கண்டுக்கல. ஆனால் இதை ஆரம்ப காலகட்டத்திலேயே கண்டுபிடிச்ச ஜெர்மனி அதை பல வகையில் மேம்படுத்தினாங்க. இதனால அவங்களால டார்பெடோஸை குறி தவறாமல் கரெக்டாக ஏவ முடிஞ்சது. ஒரே ஒரு சிங்கிள் யூ போட் போதும் ஒரு முழு கான்வாயையுமே அழிக்கிறதுக்கு. U-571 அப்படிங்கிற படத்தில் அமெரிக்கன்ஸ் எதிர்பாராத விதமாக ஒரு ஜெர்மன் சப்மரைனை கைப்பற்றி அதில் சர்வைவ் ஆகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதில் அடிபட்டு ரொம்பவே ரிப்பேர் ஆகிருக்கிற ஒரு ஜெர்மன் சப்மரைன் நல்லா இருக்கிற ஒரு அமெரிக்கன் சப்மரைனை விட சூப்பராக ஃபங்க்ஷன் ஆகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அண்ட் எஸ், அஃப்கோர்ஸ் இது ஒரு உண்மை கதையை அடிப்படையாக வச்சு எடுக்கப்பட்டது தான். ஜெர்மன்ஸ் அவங்களோட சப்மரைன் எந்த அளவுக்கு ஸ்பீடாகவும் அட்வான்ஸ்டாகவும் இருக்கணும்னு நினச்சாங்களோ அதை விட ரொம்பவே வலிமையானதாக இருக்கணும்னு நினச்சாங்க. அதனால தான் ஜெர்மன்ஸ் அவங்களோட யூ போட்டை பயன்படுத்தி இவ்வளவு மிகப்பெரிய அழிவை அவங்களால உருவாக்க முடிஞ்சது. சரி, இந்த யூ போட்டை அழிக்க என்னதான் வழின்னு பார்த்தீங்கன்னா டார்பெடோஸ் தான். எனிமியோட சப்மரைன்லேருந்து ஒரு டார்பெடோ ஃபயர் ஆகி அதை கரெக்டாக இந்த யூ போட்டில் பட்டால் தான் இந்த யூ போட்டுக்கு ஒரு அழிவை அதால் ஏற்படுத்த முடியும். சப்போஸ் அது ஒரு சப்மரைனாக இல்லாமல் போர்க்கப்பலாக இருந்துச்சுன்னா ஹெட்ஜ்ஹாக் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பாம், கேன் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பாம்பை கடலுக்குள்ளே போடுவாங்க. அது ஒரு குறிப்பிட்ட ஆழத்துக்கு போன உடனே வெடிக்க ஆரம்பிக்கும். அதில் சில பாம் கரெக்டாக அந்த யூ போட்டில் பட்டு வெடிச்சாதான் ஒரு குறிப்பிட்ட அழிவை ஏற்படுத்த முடியும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு யூ போட்லேயும் ஒவ்வொரு எனிக்மா மெஷின் இருக்கும். ஜெர்மன்ஸ் அதை யூஸ் பண்ணி தான் அவங்களோட தகவல்களை ரகசியமாக ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அப்பேற்பட்ட இந்த எனிக்மா மெஷின் தான் யூ போட் முறியடிக்கப்படுறதுக்கு காரணமாக இருந்ததுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? ஏன்னா அதுக்கும் எனிக்மா மிஷனுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஆலன் டியூரிங் எனிக்மா மிஷனை டீகோட் பண்ணதுக்கு அப்புறமா ஜெர்மனி பற்றின எல்லா ரகசிய தகவல்களையும் எதிரிங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க, குறிப்பாக யூ போட் பற்றி. அவங்களோட எனிக்மா மிஷனே அவங்களுக்கு எதிரி ஆயிடுச்சு. அந்த யூ போட்ஸ் எங்கே இருக்குது, இப்போ எங்கே போயிட்டுருக்கு, இந்த மாதிரி எல்லா தகவல்களையும் தெரிஞ்சுக்கிட்டு கடைசியில் எல்லா யூ போட்ஸையும் அழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 2ஆம் உலகப் போரில் மொத்தமாக 1162 யூ போட்ஸ் உருவாக்குனாங்க. அதில் 785 யூ போட்ஸை எதிரிங்க அழிச்சிட்டாங்க. மீதி சரணடைஞ்சிருச்சு. 50 யூ போட்ஸ் மிஸ்ஸிங். கடைசியாக 4 யூ போட்ஸ் வெறும் கண்காட்சி பொருளாக இருக்குது. ஒவ்வொரு வினைக்கும் ஒரு எதிர்வினை உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இந்த எனிக்மா மிஷினை டீகோட் பண்ணதுனால யாராலையுமே நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு தீமைகளை தந்த அந்த யூ போட்ஸை அழிக்க முடிஞ்சது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1943ல் ஹிட்லரை சுபாஷ் சந்திர போஸ் மீட் பண்ணதுக்கு அப்புறமா சுபாஷ் சந்திர போஸ் பிரிட்டிஷ் படைகள் கிட்ட இருந்து சிக்காமல் போகிறதுக்காக ஹிட்லர் ஒரு யூ போட்டையும் அதுக்கு தேவையான ஆட்களையும் கொடுத்தார். சுபாஷ் சந்திர போஸ் அதில் தான் சேஃபாக ஜப்பானுக்கு போனார். கடைசியாக உலக நாடுகள் எல்லாருமே இப்போது அவங்க கிட்ட இருக்கிற சப்மரைன்ஸை வெறும் போருக்காக மட்டும் பயன்படுத்தாமல் ஆழ்கடல் ஆராய்ச்சி, கடல்வாழ் உயிரினங்களை ஆராய்ச்சி பண்ணுறது, அண்டர்சி கேபிள்ஸை ரிப்பேர் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வெதை ஹிட்லர் போகுது.